பாஸ் நாவல் பெருமையோடு வழங்கும் புத்தம் புது நாவல் வானில் பறந்த ஒற்றை பறவையவள். தினமும் ஒரு அத்தியாயம் வீதம் பதிவிடக்கூடிய இந்த நாவலில் இன்று நாம் கேட்க போகிறது நாவலோட 13வது அத்தியாயம். நாவலை முழுசாக கேளுங்க. நாவல் பற்றிய உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்க. என ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாவல் உங்களுக்கு பிடிக்கலையா? நேற்றெல்லாம் வெறும் 3 பேர் தான் லைக் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, நான் தொடர்ந்து எழுதணுமா எழுத வேண்டாமா என்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். சரி, இன்றைய நாள் பதிவுக்குள்ளால போகலாமா? இது வானில் பறந்த ஒற்றை பறவையவள் முழு நாவல், அத்தியாயம் 13. சிணுங்கிக் கொண்டிருந்த செல்லை எடுத்து பார்த்த கதிர் நமட்டு சிரிப்போடு அதை ஆன் செய்து காதுக்கு கொடுத்தான். என்ன காவியா, இப்போதான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுட்டு திரும்பினேன், அதுக்குள்ளால கூப்பிட்றா? என்ன உடனே பார்க்கணும் போல தோணுதா? காவியாவின் வலி புரியாமல் கிண்டலோடு தொடங்கிய கதிர் அவளின் விம்மல் குரலில் தடுமாறி, என்னாச்சு என்னாச்சு காவியா என பரபரக்க, அம்மா அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வரல கதிர் என்றதும் நொடி பொழுது குழம்பியவன், புரியல, அம்மா ஹாஸ்பிட்டலில் இல்லாததுக்கு எதுக்கு இவ்வளவு பதறா? ஹாஸ்பிட்டலில் இல்லைன்னா வீட்டில் இருப்பாங்க என்றான் நிதானமாக. ஆமாம் ஆமாம், வீட்டில் தான் இருக்காங்க. இன்று மட்டும் இல்லை, நான் உன்னோட காஷ்மீர் வந்த 3 நாளும் ஹாஸ்பிட்டல் போகாமல் வீட்டில் தான் இருக்காங்க என்றதும் பெரிதாக அதிர்ந்தவன், அது எப்படி? கல்பனா அம்மா லீவே போட மாட்டாங்களே? அதுதான் எனக்கும் பயமாக இருக்கு கதிர். ஏய், பதறாத, அம்மாவுக்கு எதுவும் இருக்காது. வேணா நான் கிளம்பி வரவா? வேணாம் கதிர், அம்மா எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியாதுல்ல. இங்கேயே உடம்பு முடியாமல் இருக்காங்க. இந்த நேரம் நாமளும் சேர்ந்து கஷ்டப்படுத்த வேணாமே. அதுவும் சரிதான். சரி, நீ போய் முதல்ல அம்மாவை பாரு, பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு. நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது போல வந்து பார்த்துட்டு போகிறேன். ரொம்ப பயமாக இருக்கு கதிர். அம்மாவுக்கு பெருசாக எதுவும் இருக்காது தானே? ஏய், என்ன நீ சின்ன பிள்ளை போல கிளங்கிட்டு? நீ ஒரு டாக்டர், நீயே இப்படி பயந்தா எப்படி? நான் டாக்டர் என்கிறத தாண்டி அவங்களோட ஒரே ஒரு டாக்டர் கதிர். ஏய், அவங்களுக்கு இனி நீ மட்டும் இல்லை, நானும் இருக்கேன். அம்மாவுக்கு எதுவுமே ஆகாமல் நாம் பார்த்துக்கலாம். நீ அம்மாவை பற்றி சொன்ன போதே இனி அம்மா வாழ்க்கையை நாம் 2 பேரும் சந்தோஷமாக மாற்றணும்னு நான் முடிவெடுத்துட்டேன். நீ பயப்படாமல் போ, அம்மா நல்லா தான் இருப்பாங்க. சரி கதிர், அப்போ வைக்கிறேன் என்றவள் செல்லை வைத்த மறுநொடி காரின் ஸ்பீடை அதிகப்படுத்தினாள். அது வேகத்தை அதிகரித்து 10 நிமிடத்தில் அவர்கள் வீட்டின் வாசலின் முன் போய் நின்றது. சட்டென டோரை திறந்து வெளிவந்தவள் அவசரமாக வீட்டுக்குள் நுழைய, அங்கு சோர்ந்து தளர்ந்து படுத்திருந்த தாயை கண்டதும் கண்ணீர் முட்டி கொண்டு வர ஓடிப்போய் தாயை கதறலோடு கட்டி கொண்டாள் காவியா. மகளை அந்த அளவு உடைந்து போய் பார்த்த கல்பனா சட்டென தன் உடைந்த மனதை மறைத்து கொண்டு, ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை, எதுக்கு இப்போ அழுறா? இங்கே பாருடா, அம்மா நல்லா தான் இருக்கேன் என அவள் முகம் தூக்கி தன்னை காட்ட தாயை அழுகையோடு பார்த்த காவியா, என்னாச்சும்மா என வலியோடு பதட்டத்தோடும் கேட்க மகளை பாசத்தோடு நோக்கியவள், அதுதான் எதுவும் இல்லைன்னு சொல்கிறேனேடா,
என்றாள் சிரிக்கத் தோன்றா உதட்டை பெரும் பாடுபட்டு மலர வைத்தவாறு. ஒன்றும் இல்லாமலையா லீவ் எடுத்துட்டு கட்டிலே கத்தின்னு இப்படி முடங்கி போய் கிடக்குறீங்க? என்னாச்சும்மா? என்கிட்ட சொல்லுங்கம்மா. ஹாஸ்பிட்டல் போலாமா? ஒரு செக்கப் பண்ணிட்டு வந்துடுவோமா? பதறி துடித்து கேட்கும் மகளை வலியோடு நோக்கியவள். எதுக்கு எதுக்கு இப்போ பதற? எனக்கு எதுவும் இல்லை. நீ தானே நான் லீவு போடணும்னு எப்பவுமே குறைப்பட்டுட்டே இருப்பா. அதனால தான் 2 நாள் லீவ் போட்டேன். அதுக்கு போய் இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறா. கிண்டலோடு சொன்ன தாயை கண்ணிறைய வலியோடு பார்த்தவள். என்னதான் ஆச்சு? முதல்ல அதையாவது சொல்லுங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லைடா. வயிறு சரியில்லையா? சுமதி என்கிட்ட பிபி ஏறிடுச்சுன்னு சொன்னா? அப்படியா சொன்னா? அது அது 2ம் தான். தடுமாறிய தாயை கூர்ந்து பார்த்த காவியா. உண்மையை தானே சொல்றீங்க? நான் உங்ககிட்ட பொய் எதுக்கு சொல்லணும்? நிஜமாக தான் சொல்கிறேன். திடீர்னு எப்படி? நான் கிளம்பி போன போது நல்லா தானே இருந்தீங்க. இப்போ எப்படி? உடம்பு சரியில்லாமல் ஆகுறதெல்லாம் நம்மகிட்ட சொல்லிட்டா வரோம். சரி, இப்போ எப்படி இருக்கு? பரிபூர்ணமாக குணமாயிடுச்சுன்னு சொல்லி எழும்பி சமையல் கட்டுக்குள்ளே போயிடாதுங்க. நானே சமையலை பார்த்துக்கிறேன் என்றவள் எழுந்து உள் செல்ல முயன்றபோது சட்டென எதுவோ உறுத்த திரும்பி, எம்மலை ஒன்றும் கோவம் இல்லையம்மா என்றாள் பரிதாபமான முகத்தோடு. எனக்கு ஓமல்ல என்ன கோவம்? இல்லை, உங்களுக்கு பிடிக்காத இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கேன். அதான் இப்படி இருக்கிறீங்களோன்னு ஒரு சந்தேகம். நான் தானே போக சொன்னேன். அப்புறம் எதுக்கு நான் கோவப்படணும்? அப்படின்னா உங்களுக்கு எம்மல கோவம் இல்லை தானே? இல்லைடா. அப்படின்னா எதுக்கு அழுதுருக்கீங்க? கண்ணு இப்படி போய் வீங்கி கிடக்குது. அதுவா, தூக்கம் ஏனோ வரலடா, அதான் கண்ணு சிவந்து போய் கிடக்குது. மற்றபடி எதுவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நீ போய் குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுடா, போ என்றதும் மெல்ல திரும்பி தன் அறைக்கு வந்தாள். தாய் சொன்னது போல் குளித்து முடித்து வேறு துணிக்கு மாற்றியும் விட்டாள். ஆனால் மனதின் அடி ஆழத்தில் ஏதோ ஒரு குழப்பம் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டே இருந்தது. தாயின் பேச்சு என்னவோ நம்பும்படிதான் இருக்கிறது. ஆனால் அவளின் உடலில் 3 நாளில் பெற்றிருக்கும் மாற்றம் காவியாவை பலமாக தாக்கியது. தாயின் நார்மலான பேச்சில் உண்மையில்லையோ என்பது போல உறுத்த ஆரம்பித்தது. ஆனாலும் பெரிதாக எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை. வெளியே வந்தாள். தாய் இப்போதும் சுருண்டே படுத்திருந்தாள். வேதனையோடு அவள் அருகில் வந்து அமர்ந்தாள். மகளின் முகத்தில் தெரிந்த சோகத்தை பார்த்த கல்பனா சட்டென தன் முகத்தை மாற்றிக்கொண்டு எழுந்து அமர்ந்து கொள்ள, அதுகூட காவியாவுக்கு வித்தியாசமாகவே பட்டது. என்றாலும் தாவி சென்று தாயின் மடியில் தலை சாய்த்தவள், சாரிம்மா, இனிமே நான் எங்கேயும் எப்பவும் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். தாயின் இந்த நிலைக்கு தான் காரணமோ என அவளுக்கு உறுத்த தன் மனைவலியை வார்த்தையால் கொட்டினாள். இவளின் வார்த்தையில் தெரிந்த வலியை உணர்ந்த கல்பனா, அதை விடு, இப்போ சொல், போன காரியம் என்னாச்சு? மகளை கலகலப்பாக்க கல்பனா முயல தாயை ஒரு வலியோடு பார்த்தவள் சிறிது நேரத்தில் தன்னை மாற்றிக்கொண்டு, அது ஒரு 10 வயசு சிறுமிமா. பொண்ணு அம்புட்டு அழகு. ஆப்ரேஷன் அப்போ அந்த பொண்ணு உடம்ப கீறவே மனசு வரல. அப்புறமா மனசை எப்படியோ தேத்திக்கிட்டு அவளுடைய முகத்தை பார்க்காமலே ஆப்ரேஷன் செஞ்சு முடித்தேன். நல்லதுடா. நம்முடைய தொழிலுக்கு உணர்ச்சி அடக்கிட்டு தான் வேலை செஞ்சாகணும். கரெக்டுமா. ஆனால் நாமளும் உணர்ச்சியும் உள்ள பெண் தானேம்மா. அந்த பொண்ணோட அப்பா அழுதாரு பாருங்க, அதை இப்போவும் என்னால் மறக்க முடியல. உணர்ச்சி மிகுதியில் மகள் பேசிய வரியில் தந்தையின் அன்பை அழுத்தி சொல்ல
கல்பனாவின் கண்கள் சட்டென கலங்கிவிட்டன. அதை மகள் பார்த்துவிடக்கூடாது என்று சட்டென தலை கவிழ்ந்தவள் மொத்தமாக அமைதியாக. காவியா உற்சாகமாக நடந்தவற்றை சொல்லிக்கொண்டே வந்தவள் வைஷ்ணவி தேவி ஆலயத்தை பற்றி சொல்லத் தொடங்கும் போதே அந்த மலையில் கதிருக்கு காதலை தந்த நொடிகள் நினைவலையில் தவள சட்டென அமைதியாகிவிட்டாள். கல்பனா நிமிர்ந்து அவளை பார்த்தாள். மகளின் கண்ணில் புது ஒளி ஒன்று தெரிய கலக்கத்தோடு அவளில் படிந்த விழியை அகற்றாமல் மகளையே பார்த்தாள். என்ன காவியா, இடையில நடத்திட்டா? ஆர்வமாக மகள் முகத்தை கல்பனா பார்க்க சட்டென தன் முகத்தை மாற்றியவள், இடையில இடையில எங்கே நிறுத்தினேன்? இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைம்மா. கோயிலேருந்து வெளியில் வந்த பிறகு நேராக ஹாஸ்பிட்டல் வந்தோம். அப்படியே போனால் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் என அவசரமாக சொல்லி முடிக்க மகளின் ஓவர் படபடப்பில் தடுமாறியவள் மகளை சந்தேக கண் கொண்டு பார்க்க, கடவுளே, ஆமாம் கண்டுபிடிச்சிட்டாங்களோ? மனது திக் திக்கென அடிக்க, இதற்கு மேல் தாயிடம் இருப்பது சரியில்லை என்று, நீங்கள் படுங்கம்மா, நான் சாப்பிட ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன் என நைஸாக நழுவி உள்ளே வந்தாள். படபடப்பில் உற்பத்தியாகியிருந்த நாண மொட்டுக்களை மாற்ற முடியாமல் மென்மையாக சிரித்தவள் தன்னை மீறி பூத்து நின்ற வியர்வை துளிகளை சட்டென துடைத்தாள். மனதில் குறுகுறுப்பு அடங்க வெகு நேரம் பிடித்தது. ஒருவாறு தன்னை நார்மலாக்கி கொண்டு அடுப்பின் பக்கத்தில் சென்றவள் அதிர்ந்தாள். 2 நாளா எந்த சமையலும் நடந்ததற்கான அறிகுறியே அந்த கிச்சனில் இல்லை. யோசனையோடு வெளியே வந்தவள், என்னம்மா 2 நாளா நீ எதுவும் சமைக்கலையா? அப்படின்னா நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? அது அது திணறியவள் கடைசியாக, சுமதி வாங்கிட்டு வந்தா என்றாள். ஓ அப்படியா, சரி, இப்போ என்ன பண்ணட்டும்? கொஞ்சம் கஞ்சி சமைச்சு கொடுக்கட்டுமா? வேணாண்டா, சாப்பிட தோணலை. நீங்கள் வந்து முதல்ல உட்காரு என மறுபடியும் மகளை பிடித்து தன் அருகில் அமர்த்தி கொண்டு மறுபடியும் கதை கேட்க ஆரம்பித்தாள். தாயின் சந்தேக உள்ளம் தெரியாமல் மறுபடியும் பேச ஆரம்பித்தாள் காவியா. அவள் தன்னை சந்தேகம் கொள்ளக்கூடாது என்றே கல்பனா. இந்தியாவுக்கு போயிட்டு வந்திருக்கிறா, அதுவும் முதல் முறையா? நான் இல்லாமல் தனியாக அவ்வளோ தூரம் போயிட்டு வந்திருக்கா. பக்கத்தில் எங்காவது போனாலே வண்டியாக நிறைய கதை வச்சிருப்பா. 2 நாள் முழுசாக அம்மாவை விட்டு தனியாக வெளியூர் தங்கி இருந்துட்டு வந்திருக்கா. எதுவும் இல்லைன்னு சொல்கிறா? இல்லைம்மா, ஹாஸ்பிட்டல் வந்ததும் நீங்கள் வரலன்னு தெரிஞ்சதும் வெளியூர் போயிட்டு வந்த மொத்த சந்தோஷமும் வடிஞ்சு போச்சுமா. அதில் வர கல்பனா மேடம் ரொம்ப முடியாமல் இருந்தாலே லீவ் எடுக்காத ஆளாச்சே. இப்போ திடீர்னு லீவுனா பக்குன்னு ஆகாதா? ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு பழையபடி பேச வரல. சரி, இப்போ பேசு. என்ன பேச? காஷ்மீர் சூப்பர் பிளேஸ். ஆமாம்மா, ஆமாம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியும் நீ சுற்றி பார்க்க போகலையா? போனோமே, பக்கத்தில் ஒரு கோயிலுக்கு போனோம். கோயிலுக்கா? வைஷ்ணவி தேவின்னு ஒரு கோயில்மா. சொல்லும் போதே மனது தந்தி அடிக்க ஆரம்பிக்க கல்பனா மகளை ஆர்வமாக பார்த்தாள். கோவிலை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு அந்த மலையில் கதிரோடு தன் உரையாடலை அப்படியே மொத்தமாக விழுங்கிவிட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்து தன் பணி பற்றி மட்டும் சொல்லி முடிக்க, சச்ச, என் பொண்ணு அப்படியெல்லாம் இல்லை, நாம தான் தப்பாக நினச்சிட்டோம் என கல்பனா தன்னைத்தானே நொந்தபோது காவியா மெல்ல தாயிடமிருந்து எழுந்தாள். ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணட்டுமாமா என்றதும் சட்டென நிமிர்ந்த கல்பனா, எனக்கு எதுவும் வேணாண்டா, உனக்கு மட்டும் ரெடி பண்ணு. ஏன்? நான் இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் சாப்பிட்டேங்கண்ணா. இருக்கட்டும், நான் என் கையால் சமைச்சு கொடுக்குறேன், கொஞ்சமாக சாப்பிடுங்க. வேணாண்டா, நீங்கள் படுங்க, நான் சமைச்சு கொண்டு வரேன் என சமையல் கட்டுக்குள் புகுந்தவள் 1 மணி நேரத்தை முழுதாய் எடுத்துக்கொண்டு பின் வெளிவந்தாள். இப்போதும் தாய் அக்கட்டிலே சுருண்டிருந்தாள்.
ஆமாம் ஆமாம், இப்படியெல்லாம் படுக்க மாட்டாங்களே, இதென்ன புதுசாக இருக்காங்க. ஆமாம், ஒருவேளை நான் பயப்படுவேன்னு பொய் சொல்கிறாங்களோ? இல்லைனா இப்படி ஒரே இடத்துல முடங்கி கிடக்க மாட்டாங்களே. எண்ணி அவள் தாயை நெருங்கி வந்தாள். 3 நாளில் உருக்குலைந்து போயிருந்தது அவள் தேகம். முகத்தில் தாங்க முடியா சோகம் இருப்பது போல ஒளி இழந்துதான் இருந்தது. கண்கள் மூடியிருந்ததால் இதை அறுதியிட்டு அவளால் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் பார்க்க பார்க்க குழப்பம் மேலிடதான் செய்தது. கேட்டால் நிச்சயம் எதுவும் சொல்ல மாட்டாள் என்பது நிச்சயம். எப்படி தெரிந்து கொள்வது? பேசாமல் கதிரிடம் சொல்லி பார்ப்போமா? எண்ணியவள் திரும்பி தன் அறையை நோக்கி நடக்கையில் ஒரு பக்கம் இருந்த வேஸ்ட் பாக்ஸ் அவள் கண்ணில் பட்டது. அதை விட்டு நீங்கி சென்றவள் நின்று திரும்பி அதன் அருகில் வந்து குனிந்து பார்த்தாள். பல பார்சல்கள் பிரிக்கப்படாமலே அதில் கிடந்தது. குனிந்து எடுத்தவள் அது உணவு என தெரிந்ததும், அப்படின்னா சுமதி வாங்கி வந்த உணவை அம்மா சாப்பிடலையா? சாப்பிட்டேன்னு என்கிட்ட ஏன் பொய் சொன்னாங்க? குழப்பமாக அடுத்தடுத்த பார்சலை பிரிக்க அதிலிருந்த பார்சலிலும் எந்த உணவுமே சாப்பிடாமல் அப்படியே இருக்க கண்டதும், 3 நாளாக எதுவுமே சாப்பிடாம பட்டுன்னு இருந்துட்டு என்கிட்ட சுமதி தந்தா நான் சாப்பிட்டேன்னு எப்படி எப்படி பொய் சொல்லிட்டாங்க? ஆத்திரத்தில் திரும்பச் செல்லும்போது அந்த பார்சலின் அடியில் பிரிக்கப்படாத மாத்திரை இருக்க கண்டு அதை எடுத்து பார்த்தாள். எந்த மாத்திரையும் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்க, காலாவதி ஆகிவிட்டனவா என ஒருமுறை பார்த்தவள் இன்னும் 3 மாதம் இருக்க கண்டதும், அப்படின்னா இதை யாரு குப்பையில் போட்டது என்னும் போதே தாயின் மேல் சந்தேகம் மறுபடியும் எட்டி பார்க்க, இது கன்ஃபார்ம் அம்மா சரியாகவே இல்லை. அம்மா ஏன் டாக்டர் எழுதி கொடுத்த மாத்திரையை சாப்பிடாம குப்பை தொட்டியில் போட்டிருக்காங்க? காவ்யா ஒரு கையில் உணவு பொட்டலத்தோடு மறு கையில் மாத்திரையோடும் குழப்பத்தின் உச்சத்தில் சென்ற நேரம் அவள் அறையில் இருந்த செல் குரல் கொடுத்தது. அப்போதுதான் கதிரின் ஞாபகம் வந்தது. ஐயோ, போனதும் போன் அடிக்கிறதா சொல்லியிருந்தேனே, மறந்து போயிட்டேனே என எண்ணியவள் கையில் இருந்த பார்சலையும் மாத்திரையையும் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு தன் அறையை நோக்கி ஓடினாள். உள்ளே வந்தவள் தன் செல் சுமந்து நின்ற கதிர் நம்பரை கண்டதும் அவசரமாக கையில் எடுத்து அதை உயர்ப்பித்தாள். எதிர்முனையில் கதிர் பதட்டமாக, என்னாச்சு என கேட்க, மடை திறந்த வெள்ளம் போல தன் சந்தேகம் அத்தனையும் கொட்டி தீர்த்தாள். அவள் சொல்லி முடியும் வரை பொறுமையாக கேட்டவன், உனக்கு உனக்கு இன்னும் புரியலையா காவியா? அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணியிருக்காங்க காவியா. அதான் நீ வர்றதுக்கு முன்னால் உடல்நிலை சரியில்லாதவங்க போலவும் நீ வந்ததும் குணமானவங்க போலவும் இருந்திருக்கணும். அப்படின்னா அந்த அந்த பார்சல் மாத்திரை அது நீ வந்ததும் தேவையில்லைன்னு போட்டிருப்பாங்க. சாப்பாடு போகிறவங்க எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவங்களும் எத்தனை பார்சலை சாப்பிட முடியும்? முடியாததை வேஸ்ட் பாக்ஸில் தானே போட முடியும். சரிதான், ஆனாலும் என்ன ஆனாலும் அரண்டவங்கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேன்னு சொல்கிறது சும்மா இல்லை. உன்னை அந்த சுமதி ஏதேதோ சொல்லி குழப்பி அனுப்பியிருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் இல்லாததை கற்பனை பண்ணிட்டு குழம்பி போய் நிற்கிறா. அது அது இல்லை கதிர், இல்லை தான். அம்மாவுக்கு எதுவுமே இல்லை தான். நீ நம்பு. கல்பனா அம்மா எதுக்கும் உடஞ்சி போகிற ஆளே இல்லை, தன்னோட மகளை தவிர. மகள் விஷயம்னா அம்மா மொத்தமாக உடஞ்சி போயிடுவாங்க. அவங்க ஆண் சிங்கம் போல் கம்பீரமாக நின்னதையும் பார்த்துருக்கேன். மகளுக்கு ஒன்றுனா உடஞ்சி போகிறதையும் பார்த்துருக்கேன். அம்மாவோடைய இந்திய நிலைக்கு உன்னோட பிரிவு தான் காரணமாக இருக்கும். மற்றபடி நீ நினைக்கிற அளவு எந்த வியாதியும் இருக்காது. அப்படியும் உன் மனசு சமாதானம் ஆகலைன்னா அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வா. நானே முழு செக்கப்பும் பண்ணுறேன், போதுமா? சரி, மனசை போட்டு குழப்பாமல் அம்மாட்ட ஃப்ரீயாக பேசு, எல்லாம் நார்மல் ஆகிடுவாங்க. ஓகே, அப்போ வைக்கிறேன். அப்பா அம்மா வெளியில் போக ரெடியாக நிற்கிறாங்க, நானும் கிளம்பணும். எங்கே? கோயிலுக்கு. நீயும் வரியா? ஐயோ வேணாம், அம்மாட்டெல்லாம் பர்மிஷன் கேட்க முடியாதுப்பா. அது தெரிஞ்சது தானே.
இனியாவது வழியில் கண்டா தெரிஞ்சவங்க மாதிரி ரியாக்ட் பண்ணுமா? முன்னால் பார்த்துட்டு வேற பக்கம் வழியாக கிராஸ் பண்ணி ஓட மாட்டாதானே? இனி ஓடுனா சார் விட்டுடுவீங்களோ? ஓடி வந்து சேஸ் பண்ணி தூக்கிட மாட்டீங்க? அந்த பயம் இருந்தால் சந்தோஷந்தான். சரி, நீ அம்மாவை கவனிச்சிக்க, நான் நைட்டு கால் பண்ணுறேன். என்றவாறே காவியா செல்லை காதிலிருந்து கீழிறக்க மனது என்னவோ லேசானது போல் இருந்தது. ஆட, இந்த கதிர்கிட்ட அப்படி என்ன மாயம் இருக்கு? மன இறுக்கம் சுத்தமாக மறைஞ்சு போச்சு. எண்ணும் போதே வெட்க மொட்டுக்கள் உதட்டில் மலர சிரித்தவாறே வெளியே வந்தாள். மனசு லெகுவாகி போக நேரே தாயை நோக்கிதான் வந்தாள். கல்பனா இப்போது கட்டிலில் சுருண்டு படுக்கவில்லை, நிமிர்ந்து நன்றாக கால் நீட்டி படுத்திருந்தாள். தாயின் முகத்தை ஆழமாக பார்த்தாள். அந்த முகத்தில் அப்படி என்ன தெரிந்ததோ புன்னகையோடு அவள் அருகில் அமர்ந்தாள். கதிர் சொல்கிறதான் சரி. அம்மா எல்லாத்துக்கும் உடஞ்சி போய் அழுத பழைய அம்மா இல்லை. இந்திய மண் தான் தாயை அந்த அளவு பலகீனமாக்கி வச்சிருந்தது. லண்டன் வந்த பின்னால் தாயிடம் நிறைய மாறுதலை பார்த்திருக்கிறாள். அதிலும் தான் வேலை பார்க்கும் மருத்துவமனை டீன் அம்மாவுக்கு பழக்கமான பின் காவியா தாயை ஒரு இரும்பு பெண் போல்தான் பார்த்திருக்கிறாள். இந்தியாவில் விடாமல் அழுத அவள் கண்கள் லண்டனில் ஒரு துளியை கூட சிந்தவில்லை. எப்போதும் இறுக்கத்தில் இருந்தாலும் மகளிடம் இசையாய்தான் இருந்திருக்கிறாள். உறவினர்கள் நண்பர்கள் யாருமில்லை என ஏக்கம் கொள்ளும் அளவு அவள் விட்டதும் இல்லை, எதிர்பார்க்க வைத்ததும் இல்லை. மொத்த உறவுகளின் பாசத்தை ஒற்றையாய் மொத்தமாய் கொடுத்திருக்கிறாள். அள்ள அள்ள குறையாமல் கொடுத்திருக்கிறாள். பல வேளைகளில் நல்ல ஆசானாகவும் சில வேளைகளில் நல்ல வழிகாட்டியாகவும் தோழர்கள் அணைக்கும் இடத்திலெல்லாம் தோழமையும் தாத்தா பாட்டியாய் சில நொடிகளும் என மொத்த உறவுகளின் பாசத்தையும் சலிக்காமல் வழங்கியவள். தனக்கு எப்படி அவளோ அதுபோல அவளுக்கும் உறவு நான் ஒருத்தியே. அதனால்தான் என்னுடைய பிரிவு அம்மாவை வதைத்திருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இந்த முடங்கல். இப்படிதான் அன்றைய நாள் முழுவதும் காவியா மனதை தேற்றி வைத்திருந்தாள். ஆனால் அன்று அவள் காலில் தட்டுப்பட்ட அந்த பந்து போன்ற காகிதத்தை எடுத்து குப்பை தொட்டியில் போடாமல் அதை விரித்து பார்த்திருந்தாலே தெரிந்திருக்கும் தாய் கதிரை எந்த அளவு வெறுக்கிறாள் என்று. ஆனால் கீறலோடு தன் காலில் தட்டுப்பட்ட அந்த பேப்பரை பிரித்து பார்க்காமலேயே குப்பை தொட்டியில் போட்டுவிட்டாள். அன்று முழுவதும் கதிர் கொடுத்த நம்பிக்கையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தன் பணியை ஆரம்பித்து விட்டாள். இரவு வீடு சென்றபோதும் பெரிதாக குழம்பாமல் தாயிடம் ஒன்றிரண்டு வார்த்தை பேசிவிட்டு தன் அறையில் போய் படுத்து கொண்டாள். ஆனால் மறுநாளே தன் எண்ணம் அத்தனையும் பொய் என்பது போல நிகழ்ச்சிகள் நடக்க மொத்தமாய் சோர்ந்து போய்விட்டாள் காவியா. அத்தியாயம் தொடரும். என ஃப்ரெண்ட்ஸ், நாவலுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சதா அமைஞ்சிருந்ததா என்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நாவல் பிடிக்கலனா கேட்குற எல்லாருமே கண்டிப்பாக எனக்கு உங்களுடைய கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் நாளைக்கு இந்த நாவலின் அடுத்த அத்தியாயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.